ஃப்ரெண்ட்ஸ், வரும் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணையமையலாம் வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் வசந்தி, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல தேவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு இவங்க 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்களுடைய அப்பா கோழி பண்ணை வச்சு நடத்திட்டு வராங்க. ஸோ அதில் இவங்க வேலை செய்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க திருச்செங்கோடில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் நிச்சயதார்த்த வரலும் நின்று போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது மாப்பிள்ளையோட அப்பா தவறிட்டதுனால நின்று போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்கள வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவராக எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாதவராக வேணும், நல்ல குணமானவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. மனைவி இல்லாதவங்களாக எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க. அதுவும் இல்லாமல் நிலமும் கொஞ்சம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு தங்கை மட்டும்தாங்க. அவங்களோட தங்கை படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இல்லை மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 15 சவரன் நகை போடுறதாகவும் அதுவும் இல்லாமல் ஓரளவு சீர்சனத்தில் செய்வோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கள் வீட்டில் பையன் இல்லாதனால நல்ல ஒரு பையனாகவும் இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி மணமகன் தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா மகேஸ்வரி, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 7ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க பூக்கடை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தஞ்சாவூரை சார்ந்தவங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஓரளவு படிச்சிருந்தாலும் ஓகே தான், படிக்கலைன்னா கூட பரவாயில்லங்க, நல்ல குணமானவராக இருக்கணும். வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. இவங்களுடைய கணவர் ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி 2 வருடத்துலேயே இவங்களுடைய கணவர் தவறிட்டதுனால இவங்க திருமணமே பண்ணாத தனிமையில் தான் வசிச்சிட்டு இருந்தாங்க. இவங்களுடைய பாட்டி கூட தான் வசிச்சிட்டு இருந்ததாகவும் இவங்களுடைய பாட்டியும் இப்போ தவறிட்டதுனால இவங்க தனிமையில் இருக்கிறதுனால தான் இப்போ உடனடியாக இவங்க வரன் பார்க்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும். என்கிட்ட பெரிய வசதியெலாம் ஒன்றும் இல்லைங்க, ஒரு சொந்த வீடு மட்டும்தான் இருக்குது, ஒரு 5 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கேன், அவ்வளோதாங்க, மற்றபடி எந்த வசதியும் இல்லை. ஸோ அதனால் எந்த ஒரு வசதி எதிர்பாராத மணமகனாக வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே, இல்லை எல்லாத்தையும் விற்று எடுத்துகிட்டு அவரோட போகிறதுனாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.